உலக அளவில் விண்வெளி சார்ந்த ஆய்வுகள் பல ஆண்டுகளாக நடந்து வருகின்றன. தோண்ட இந்த பூமி பல உண்மைகளை, பல அதிசயங்களை தந்து கொண்டே இருக்கிறது மனித உலகத்துக்கு. அதுபோல விண்வெளியும் பல்வேறு புதிய தகவல்களை, அதிசயங்களை தந்து கொண்டிருக்கிறது. அப்படி சமீபத்தில் அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசா புதிய கண்டுபிடிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. விண்வெளியில் இருக்கும் கருத்துளை ஒன்றின் சத்தம் முதல் முறையாக மனிதர்கள் கேட்கும் வண்ணம் வெளியிட்டு பலரையும் ஆச்சரியத்திலும் அதிர்ச்சியிலும் ஆழ்த்தியுள்ளது. இந்த சத்தம் ஒரு சாதாரண சத்தமாக இல்லாமல் ஒரு கோஸ்ட் போடும் சத்தமாக, அதாவது பேய் சத்தமாக இருப்பது மிகவும் விசித்திரமாக இருக்கிறது. அதுபோல இன்னொரு சத்தம், வரலாற்றில் பதிவான உலகின் மிக அதிக சத்தமான காதுகளை பிளக்கும் ஓசை கேட்டிருக்கிறீர்களா? ஒரு ராக்கெட் புறப்படும் போது, இடி விழும்போது ஏற்படும் சத்தமே நம்மை நடுங்க செய்யும். 120 டெசிபலுக்கு மேல் காதுகளை மூடிக்கொள்வோம். 150 டெசிபலை தாண்டினால் செவிப்பறைகள் கிழிந்து போகும். ஆனால் இந்த உலகம் 300 டெசிபல் ஒலிகளை சந்தித்துள்ளது என்றால் நம்புவீர்களா? இது எப்போது, எப்படி? இந்த 2 சத்தத்தை பற்றியும் இந்த வீடியோவில் முழுமையாக அலசி ஆராயப் போகிறோம். வெல்கம் டு இன்ஃபோ வேர்ல்ட். நாசா வெளியிட்ட பிளாக் ஹோல் சத்தம் என்ன? அது பொதுவாக கருத்துளை அல்லது கருங்குழி என்று அழைக்கப்படும் கருப்பு துளைகள் விண்வெளி முழுவதும் நிறைந்துள்ளன. இவை ஒட்டுமொத்த சூரிய குடும்பத்தையே கூட விழுங்கும் அளவில் பெரிதாகவும் இருக்கும். அதன் ஈர்ப்பு விசை விண்வெளியில் உள்ள யாவற்றையும் உள்ளிழுத்து கொள்ளும் சக்தி கொண்டது. ஒரு சுழற்காற்றை எடுத்துக்காட்டாக வைத்துக் கொள்ளுங்கள். எப்படி சுழற்காற்று அதன் அருகில் வரும் எல்லாவற்றையும் உள்ளிழுத்து கொள்ளுமோ, அதுபோல கருத்துளையும் பல மடங்கு சக்தியோடு உள்ளிழுக்கும் தன்மை கொண்டது. இவற்றை அதன் ஈர்ப்பு விசையால் ஈர்க்கப்பட்டு அதன் அருகில் சுற்றி வரும் விண்மீன் கூட்டங்களை கொண்டு ஆய்வாளர்கள் அடையாளம் கண்டு கொள்வர். இதன் மீதான ஆய்வு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கையில் கடந்த மே மாதம் நாசா விஞ்ஞானிகள் கருந்துளை ஒன்றிலிருந்து கிடைத்த சத்தம் ஒன்றை வெளியிட்டுள்ளனர். அது தற்போது சமூக வலைதளங்களில் பேசு பொருளாக மாறியிருக்கிறது. அந்த சத்தம் இதுதான். ஒரு நிமிடம் கேட்டு பாருங்கள். பூமியிலிருந்து 60 மில்லியன் ஒளியாண்டுகளுக்கு அப்பால் மிஸ்ஸர் 87இல் உள்ள கருத்துளை ஒன்றின் ஆடியோ தரவுகளை வெளியிட்டுள்ளது நாசா. நாசாவின் சந்திரா எக்ஸ்ரே ஆய்வகத்தின் டெலஸ்கோப் கருந்துளையை சுற்றியுள்ள பெர்சியஸ் குழுமத்தின் இடையே இருந்து இந்த தரவுகளை பெற்று அனுப்பியுள்ளது. அது அனுப்பியது மனித காதுகளுக்கு புலப்படாத சப்தம் என்பதால் அதன் உண்மையான அதிர்வெண்ணிலிருந்து 144 குவாட்ரில்லியன் மற்றும் 288 குவாட்ரில்லியன் அதிர்வெண் அளவுக்கு உயர்த்தி, மனிதர்கள் கேட்கும் அளவுக்கு உயர்த்தி வெளியிடப்பட்டுள்ளது. தற்போது அந்த சத்தம் ஏதோ பேய் படங்களில் வரும் பேய்கள் எழுப்பும் சத்தம் போல உள்ளதால் பலரும் இது குறித்து பலவிதமாக சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வருகின்றனர். குறிப்பாக பல சமூக பிரபலங்களே இது பேய்களின் சத்தம் போல் இருப்பதாகவும், ஏலியன்களை கூட்டமாக யாரோ கொடுமைப்படுத்துவது போல் சத்தம் வருவதாகவும், படங்களில் வரும் சத்தம் போல் இருப்பதாகவும் பதிவிட்டு வருகின்றனர். இந்த வீடியோவை பதிவிட்டுள்ள நாசா, பொதுவாக விண்வெளியில் வளிமண்டலம் இல்லாத காரணத்தால் ஒளியால் பயணிக்க முடியாது என்றும், கருந்துளையை சுற்றி வரும் கேலக்சி குழுமத்தில் நிறைந்திருக்கும் வாயுக்களில் இருந்து வந்த சத்தத்திலிருந்துதான் இந்த உண்மையான ஒளி கிடைத்துள்ளது என்றும் பதிவிட்டுள்ளனர். அடுத்தது, காதுகளை பிளக்கும் ஓசை எப்படி ஏற்பட்டது? வரலாற்றில் பதிவான உலகின் மிக அதிக சத்தமான ஒலி எப்போது, எங்கு நடைபெற்றது? ஒரு ராக்கெட் புறப்படும் போதும் இடி விழும்போதும் ஏற்படும் சத்தமே நம்மை நடுங்கச் செய்யும். 120 டெசிபலுக்கு மேல் காதுகளை மூடிக்கொள்வோம். 150 டெசிபலை தாண்டினால் செவிப்பறைகள் கிழிந்து போகும். ஆனால் இந்த உலகம் 300 டெசிபல் ஒலிகளை சந்தித்துள்ளது என்றால் நம்புவீர்களா? மனித காது பாதுகாப்பாக கேட்கக்கூடிய அதிகபட்ச ஒலி அளவு என்னவென்றால் சுமார் 120 டெசிபல் ஆகும். இதற்கு மேல் கேட்டால் வலி உண்டாகும். 150 டெசிபலில் செவிப்பறை கிழியக்கூடும்.
ஆனால் எரிமலை வெடிப்புகள், குண்டு வெடிப்புகள், விண்கல் மோதல்கள் போன்ற நிகழ்வுகளில் வரலாறு இதைவிட பல மடங்கு சத்தமான ஒலிகளுக்கு சாட்சியாக இருந்துள்ளது. 1883 நிகழ்ந்த எரிமலை வெடிப்பு சத்தம் சுமார் 3000 மைல்களுக்கு அப்பால் கேட்கப்பட்டது. முதலாம் உலகப் போரில் பீரங்கி சத்தம் போர்க்களத்திலிருந்து பல மைல்களுக்கு அப்பால் உள்ள கட்டிடங்களை அதிர செய்தது. 1961 சோவியத் அணு ஆயுத சோதனையின் அதிர்வலை பூமியை பலமுறை சுற்றி வந்தது. இயற்கையும் மனித செயல்பாடுகளும் ஒளியின் உச்சத்தை எட்டிய சில உதாரணங்களே இவை. ஆனால் வரலாற்றில் இதுவரை பதிவான உலகின் மிக அதிக சத்தமான ஒளி எது தெரியுமா? ஒளியின் அறிவியலை பார்ப்போம். ஆவணப்படுத்தப்பட்ட மிகவும் சத்தமான நிகழ்வுகளை ஆராய்வோம். மேலும் அனைத்தையும் விஞ்சிய அந்த ஒளியை வெளிப்படுத்துவோம். வரலாற்றில் இதுவரை பதிவான மிக அதிக சத்தமான ஒலி 1883 ஆண்டு ஆகஸ்ட் 27 இந்தோனேஷியாவில் உள்ள கிரகடோவா எரிமலை வெடிப்பால் உருவானதுதான். இந்த மாபெரும் எரிமலை வெடிப்பு மையத்தில் தோராயமாக 310 டெசிபல் ஒலியை உருவாக்கியது. இது இயற்கையாகவோ அல்லது மனிதனால் உருவாக்கப்பட்ட மற்ற எந்த ஒலியை விடவும் பல மடங்கு சத்தமானது. வெடிப்பின் ஒலி ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்களுக்கு அப்பால் கேட்கப்பட்டதுடன் குறிப்பிடத்தக்க சுற்றுச்சூழல் மற்றும் மனித பேரழிவையும் ஏற்படுத்தியது. சம்பவம் நடந்த இடம் எது தெரியுமா? ஜாவா மற்றும் சுமத்ரா தீவுகளுக்கு இடையில் சுண்டா நீர்நிலையில் அமைந்துள்ள கிரகடோவா தீவில் ஆகஸ்ட் 27, 1883 அன்று காலை 10:02 மணிக்கு நிகழ்ந்திருக்கிறது. வெடிப்பின் ஒலி அலை சுமார் 4800 கிலோமீட்டர்கள் தொலைவில் கேட்கப்பட்டது. அதாவது 3000 மைல்கள். அருகில் பீரங்கி சத்தம் கேட்டது போன்றதாக மக்கள் இந்த ஒலியை குறிப்பிட்டனர். எரிமலையிலிருந்து 160 கிலோமீட்டர் தொலைவில் ஒளிவிடக்கூடிய ஒளி அழுத்த நிலைகள் 180 dBயை எட்டின. இந்த வெடிப்பால் எரிமலை தீவின் 2 பங்கு சரிந்தது. மேலும் 46 மீட்டர் உயரம் கொண்ட மாபெரும் சுனாமிகள் உருவானதுடன் சுற்றியுள்ள கடற்கரை பகுதிகளை அழித்தது. வெளியான ஆற்றல் சுமார் 200 மெகாடன் TNTக்கு சமமானதாக இருந்தது. இது ஹிரோஷிமாவில் போடப்பட்ட அணுகுண்டை விட சுமார் 10,000 மடங்கு அதிக சக்தி வாய்ந்தது. வெடிப்பின் ஒளி அலை பூமியை பல முறை சுற்றி வந்திருக்கிறது. வெடிப்புக்கு பிறகு 5 நாட்களில் 7 முறை வரை அதன் அதிர்வலைகள் பதிவு செய்யப்பட்டன. இதன் அதிர்வலை 160க்கும் மேற்பட்ட கிராமங்களை அழித்ததுடன் 36,000க்கும் மேற்பட்ட உயிர்களை கொன்றது. கிரகடோவா வெடிப்பு உலகளாவிய காலநிலையை பாதித்தது மற்றும் 25 கிலோமீட்டர் உயரம் வரை சாம்பல் மேகங்களை உருவாக்கியது. அத்தளத்தில் ஏற்பட்ட அடுத்தடுத்த எரிமலை செயல்பாடு இன்று வரை செயலில் உள்ள கிரகடோவாவின் குழந்தை என்ற புதிய எரிமலையை உருவாக்கியது. பதிவான மிக அதிக சத்தமான ஒளி வெடிப்பு மையத்தில் 310 டெசிபலை எட்டியது. இது 3000 மைல்களுக்கு அப்பால் கேட்கப்பட்டது. இது பூமியின் மேற்பரப்பில் கிட்டத்தட்ட 8% பகுதியை பாதித்தது. கிரகடோவா வெடிப்பின் சக்தி ஹிரோஷிமா அணுகுண்டை விட 10,000 மடங்கு அதிக சக்தி வாய்ந்தது என்றால் நினைத்து பாருங்கள். ஒளி அலை உலகை சுற்றி குறைந்தது 4 முதல் 5 முறை பயணித்தது. இது 40 மீட்டருக்கும் அதிகமான உயரம் கொண்ட சுனாமிகளை உருவாக்கி பரவலான அழிவை ஏற்படுத்தியது. வெடிப்பு நிகழ்ந்த இடத்திலிருந்து 100 கிலோமீட்டருக்குள் இருந்தவர்கள் கேட்டிருந்தால் அது செவிப்பறை சிதைவு மற்றும் நுரையீரல் சேதத்தை ஏற்படுத்தியிருக்கும். கிரகடோவா வெடிப்பு நீண்டகால வெளிமண்டல விளைவுகளையும் காலநிலை மாற்றங்களையும் ஏற்படுத்தியது. இயற்கையின் ஆற்றலுக்கு முன்னால் மனிதனால் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய அணுகுண்டு வெடிப்பின் சத்தம் கூட பல மடங்கு குறைவுதான் என்பதை இந்த ஒப்பீடு காட்டுகிறது. கிரகடோவா வெடிப்பு வெறும் ஒரு சத்தமாக மறைந்துவிடவில்லை. இது உலகளாவிய காலநிலையை மாற்றியது. மேலும் அதன் விளைவாக இன்று வரை செயலில் உள்ள அதன் குழந்தை கிரகடோவா குழந்தை என்ற எரிமலை உருவாகி கனகனத்து கொண்டே இருக்கிறது.